Good morning students. Welcome back to the computer science class. C++ அப்படிங்கிற கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி நம்ம படிக்கிறோம். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்னென்ன இருக்குது, லோ லெவல், ஹை லெவல்லையும் ஹைப்ரிட் லாங்குவேஜ். C++ வந்து ப்ரொசீஜரல் லெவல் லாங்குவேஜும் சப்போர்ட் பண்ணுது, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சப்போர்ட் பண்ணதுனால ஹைப்ரிட் லாங்குவேஜ்னு சொல்லி பார்த்தோம். C++ இஸ் எ ஹைப்ரிட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி படித்தோம். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் இந்த லாங்குவேஜஸ்னுடைய எவாலுவேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன, எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன கிளாசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருந்தது, கம்ப்யூட்டர் கூட எப்படிலாம் இன்ட்ராக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது நிறையா யூஸ்ஃபுல் வீடியோ லிங்க்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அதில் குறிப்பாக மோஸ்ட் பாப்புலர் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் 1965 2019 வரைக்கும் எந்த லாங்குவேஜஸ் தான் அதிக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணாங்க. இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் பைத்தான் இருக்குது, C++, ஜாவா, பைத்தான் மூணுமே இருக்குது இன்னைக்கு தரேஸில். இதில் C++ எந்த காலத்தில் ரொம்ப பீக்கில் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றியில் நீங்கள் அதை பார்த்துருக்கணும். அந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்கணும். பார்க்காம இருந்தால் பார்த்துருங்க, நேற்றுக்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, இது C++ல் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு கொஷனும், தென் கேரக்டர் செட்னா என்ன ஒரு 2 மார்க் 3 மார்க் கொஷனை பார்த்தோம். மீதி எல்லாம் 1 மார்க் கொஷின் செட்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது லெக்சிக்கல் யூனிட்ஸ். எந்த ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்தாலும் ஃபஸ்ட்டு கேரக்டர் செட் என்ன யூஸ் பண்ணுறாங்க, எஸ்கி தான் யூஸ் பண்ணுது. C++ எஸ்கி, ஜாவா, பைத்தான்லாம் பார்த்தீங்கன்னா யூனிகோட் அப்படிங்கிற கேரக்டர் செட். அதாவது இல்லை 256 எழுத்தாக இருக்குது. இந்த 256 எழுத்துக்களை பயன்படுத்தி தான் நம்ம ப்ரோக்ராம் கோடிங் எல்லாம் எழுத முடியும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் எழுத முடியும். அந்த லெட்டர்ஸை வச்சு தான் டோக்கன்ஸ் பில்ட் பண்ண முடியும், டோக்கன்ஸ் வச்சு தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இந்த கேரக்டர் செட்ஸ் வச்சு தான் டோக்கன்ஸ் பில்ட் பண்ணுறோம், டேட்டா டைப்ஸ் பில்ட் பண்ணுறோம். இந்த டோக்கன்ஸ் டேட்டா டைப்ஸை பேஸ் பண்ணி தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பில்ட் பண்ண முடியும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குரூப்பாக செட்டாக கொடுத்தா தான் அது ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். எப்படி லெட்டர்ஸ், வேர்ட்ஸ், சென்டென்ஸ், பேராகிராஃப் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி கேரக்டர் செட்ஸ், அதுலேருந்து டோக்கன்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ், அதுலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னுடைய குரூப் தான் வந்து என்னது அப்படின்னா சென்டென்சஸ்னுடைய குரூப் தான் வந்து பேராகிராஃப்ங்கிற மாதிரி ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, இந்த டோக்கன்ஸ்னால் என்ன? எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குமே டோக்கன்ஸ் ஆர் த பேசிக் எலமெண்ட்ஸ். C++ ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் பை many different small elements such as commands, variables, constants, many more symbols called as operators, punctuators. These all are individual elements collectively called as lexical units or lexical elements or tokens. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே நம்ம lexical elements, lexical units அல்லது tokens அப்படின்னு சொல்கிறோம். So tokens are the basic types of elements to build or construct a program. ஸோ அதான் அடிப்படை. ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு எப்படி செங்கல், மணல், சிமெண்ட் அதான் அடிப்படை அப்படிங்கிறோம். அதே மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராம் பில்டு பண்ணுறதுக்கு, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு எது முக்கியம்? டோக்கன்ஸ் ரொம்ப முக்கியம். டோக்கன்ஸ் தான் பேசிக் எலமெண்ட்ஸ். சரி, சிமெண்ட்டு, செங்கல், மணல் அதெல்லாம் எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னா அதனுடைய சின்ன பாட்டு தான் கேரக்டர் செட்ஸ். கேரக்டர் செட்ஸ்லேருந்து தான் அந்த பொருள்கள் உருவாச்சு, அதான் டோக்கன்ஸ். அந்த டோக்கன்ஸ் எல்லாத்தையும் வச்சு தான் என்ன பண்ணுறோம்? கட்டுமானம் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இங்கே ப்ரோக்ராம் கட்டுமானம் பண்ணுறோம். So tokens are the basic types of elements. These are the fundamental elements. By using these elements, we can construct the program. Using these elements, we can make instructions. Set of instructions are known as programs. So these individual elements are collectively called, adala collective enna solrapna lexical elements, lexical units அல்லது tokens சொல்றோம். Tokens as following types. அந்த 5 டைப்பா பிரிச்சிருப்பாங்க. Keywords, identifiers, literals, operators and punctuators. So what is token? What are the types? ரொம்ப முக்கியமான 2 மார்க் 3 மார்க் क्वेश्चन. இதுல ஒவ்வொரு டோக்கனுமே தனித்தனியா 2 மார்க் 3 மார்க் क्वेश्चन. Definition and example. ரொம்ப முக்கியமான விஷயம். So tokens are the smallest individual unit in a program is known as token or lexical unit. So இதுவும் அதனுடைய definition தான். ஸோ டோக்கன் அப்படிங்கிறதுக்கு இந்த 2 டெஃபினேஷனும் அவனுடைய டைப்ஸ் இருக்குது. இதெல்லாம் தான் டைப்ஸ். சரி, இதில் கீவேர்டுனா என்ன? ஃபர்ஸ்ட் டைப்பை பார்க்கலாம். டோக்கனில் கீவேர்டுனா என்ன? கீவேர்ட்ஸ் ஆர் த ரிசர்வ்டு வேர்ட்ஸ் விச் கன்வே ஸ்பெசிஃபிக் மீனிங் டு த C++ கம்பைலர். கம்பைலர்னு ஒன்று வருது. கம்பைலர்னா என்ன?
நான் சொன்னேன் எவ்ரி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஹஸ் கம்பைலர் ஆர் இன்டர்பிரட்டர். தட் இஸ் த ஒன் ஆஃப் த சிஸ்டம் சாஃப்ட்வேர் which converts our instruction. ப்ரோக்ராம் லாங்குவேஜில் எழுதுன நம்ம கிரியேட் பண்ண அந்த ப்ரோக்ராமோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்முக்கு மாற்ற ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால கம்பைலர் இன்டர்பிரட்டர் வழியாக தான் கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம மேக் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி மாற்றும். ஸோ நம்ம மேக் பண்ண ப்ரோக்ராமுக்கு என்ன பேர்னா சோர்ஸ் ப்ரோக்ராம்னு பேர். நம்ம கிரியேட் பண்ணுற ப்ரோக்ராம் இப்போ C++ யூஸ் பண்ணி நான் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற ப்ரோக்ராம் கோடிங் எழுதிருக்கிறேன் அப்படின்னா அது சோர்ஸ் ப்ரோக்ராம். சி யூஸ் பண்ணிருந்தனால அது சோர்ஸ் ப்ரோக்ராம் தான். ஜாவா யூஸ் பண்ணிருந்தனால சோர்ஸ் ப்ரோக்ராம் தான். அது மெஷின் ஃபார்மேட்டுக்கு மாறுது இல்லையா, அதை ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. அதை மாற்றுறது யார்? அவங்க ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஒரு பேக்கேஜ் இருக்கும். அது C++க்கெல்லாம் கம்பைலர் யூஸ் பண்ணுறோம். ஜாவா பைத்தானுக்கெல்லாம் இன்டர்பிரட்டருங்கிற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம், சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ அந்த சாஃப்ட்வேரில் ஏற்கனவே சில வேர்டு என்ன வேலை செய்யணும் அல்லது என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி டிஃபைன்டு, ப்ரீ ரிட்டன். சொல்லப்போனால் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சாஃப்ட்வேரே கம்பைலர் தான். ஸோ அந்த சாஃப்ட்வேர் இப்போ C++ங்கிற சாஃப்ட்வேர் C++க்கு ஒரு கம்பைலர் இருக்கு. ஸோ அதுக்குள்ளே என்ன வேர்டு என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும், அதுக்கு மீனிங் என்ன, இது எல்லாமே ஏற்கனவே டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த வேலையை மட்டும்தான் செய்யும். அதை வேறு பர்பஸுக்கோ வேறு இடத்துலையோ அந்த வேர்ட்ஸை பயன்படுத்தக்கூடாது, அந்த வார்த்தையில் தவறாக கூட பயன்படுத்தக்கூடாது. ஸோ கீவேர்ட்ஸ் ஆர் த ரிசர்வ்டு வேர்ட்ஸ். ரிசர்வ்டு வேர்ட்ஸ்னால் ப்ரீ டிஃபைன்டு வேர்ட்ஸ் அல்லது ப்ரீ ரிட்டன் வேர்ட்ஸ் இன் த லாங்குவேஜ் கம்பைலர்ஸ் ஆர் இன்டர்பிரிட்டர்ஸ். C++க்கு கம்பைலர் சொல்கிறோம், ஜாவா பைத்தானுக்கெல்லாம் இன்டர்பிரிட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதுக்குள்ளே ஏற்கனவே அந்த வார்த்தையை பற்றி அந்த வார்த்தைக்கு என்ன வேலை செய்யணும் இது எல்லாமே டிஃபைன் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அந்த வார்த்தைகளை வேறு பர்பஸுக்கு பயன்படுத்த முடியாது. ஸோ தீஸ் ஆர் எசென்சியல் எலமெண்ட்ஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் C++ ப்ரோக்ராம். இது யூஸ் பண்ணி தான் ப்ரோக்ராம் கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கீவேர்ட்ஸ் ஆர் காமன் டு C++ அண்ட் ஜாவா. ஸோ இதில் வர்ற கீவேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா C++, ஜாவா, ஈவன் பாஸ்கல் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான கீவேர்ட்ஸ் தான் இருக்கும். பைத்தானுக்கு மட்டும் கொஞ்சம் மாறும், லிட்டில் பிட் ஆஃப் சேஞ்சஸ். சேம் மீனிங்கை கூடிய சினானிம்ஸ் வேர்ட்ஸ், அதர் வேர்ட்ஸ் ஏதாவது இருக்கும். ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் அதே தான். ஸோ C++, ஜாவா எல்லாத்துலேயும் ஒரே மாதிரியான வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். கீவேர்ட்ஸ் இருக்குது பெரும்பாலும். அதனால தான் இதில் ஃபஸ்ட்டு C படிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து C++ ஈஸி, ஜாவா ஈஸி, அதோட ஈஸி. நீங்கள் எடுத்தோன்னே C++ படிக்கிறீங்க C படிக்காமலே. ஏன்னா Cங்கிறது ப்ரொசீஜரல் லாங்குவேஜ், C++ங்கிறது ப்ரொசீஜரல் லாங்குவேஜாகவும் யூஸ் பண்ணலாம், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜாகவும் யூஸ் பண்ணலாம். அதான் ஹைப்ரிட் லாங்குவேஜ்னு ஆரம்பத்திலேயே சொன்னோம். ஜாவாங்கிறதும் அதே மாதிரி தான், ப்ரொசீஜரல் லாங்குவேஜாகவும் யூஸ் பண்ணலாம், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். ஆனால் மோஸ்ட்லி C++, ஜாவாவில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, ஊப்ஸ் லாங்குவேஜாக தான் யூஸ் பண்ணுவாங்க. பைத்தான் கூட ஊப்ஸ் லாங்குவேஜ் தான். ஏன்னா இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் எல்லாமே ஊப்ஸ் லாங்குவேஜ் தான். 90ஸ்க்கு அப்புறம் 90s வரைக்கும் தான் ப்ரொசீஜரல் லாங்குவேஜ், பாஸ்கல், C இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க, ஃபோர்ட்ரான் பேசிக்கலாம். ஸோ கீவேர்ட்ஸ் அப்படின்னா அந்தந்த லாங்குவேஜ் கம்பைலர்ஸ் அல்லது இன்டர்பிரிட்டர்ஸில் ஏற்கனவே எழுதி வச்சு அதுக்கு ஒரு பொருள் என்ன, அதுக்குடைய வேலை என்னங்கிறதெல்லாம் டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த வேர்ட்ஸ், அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் ப்ரோக்ராமே க்ரியேட் பண்ண முடியும். அதை வேறு எந்த பர்பஸ்க்கும் யூஸ் பண்ண முடியாது. கீவேர்ட்ஸ் cannot be used for other purposes. C++ are case sensitive programming language. So all keywords in lower case. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. நீங்கள் ப்ரோக்ராம் எழுதும்போது, தியரியாக எழுதும்போது, ப்ரோக்ராம் சாஃப்ட்வேரில் டைப் பண்ணும்போது கோடிங்க, நீங்கள் சில நேரத்தில் இந்த லோயர் கேஸ் அப்பர் கேஸை தப்பு பண்ணிடுவீங்க. ஏன்னா அது கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவ்னா லோயர் கேஸ் அப்பர் கேஸ்னா ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர்னு அர்த்தம். ஸோ கீவேர்ட்ஸ் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் தான், கேபிட்டல் லெட்டரே கிடையாது. அது ஜாவா, C++, C, ஏன் பைத்தானில் கூட ஒரு சில இடத்துல தவிர எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையுமே கீவேர்ட் ஸ்மால் லெட்டர்ஸ் தான். ஸோ ஒரு எழுத்தோ அல்லது எல்லா எழுத்துமோ கேப்பில் போட்டால் கூட அது கீவேர்டு இல்லை, அது வேற மீனிங்காக தான் எடுத்துக்கும் கம்பைலர். ஸோ கீவேர்டை அந்த ஸ்மால் லெட்டர்ஸில் அந்த வேர்டை அந்த பர்பஸ் வர எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 1 2 3 4 5 இன் அ ரோ. எத்தனை ரோஸ் இருக்குது, 3 4 5 6 7 8 9, அப்புறம் ஒரு 3, அப்புறம் என்ன 48, 9 5s are 45 plus 3 48 கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க C++ல.
ஸோ இந்த கீவேர்ட்ஸுக்கான வேலைகள் எல்லாமே, இந்த 48 கீவேர்ட்ஸுக்கும் வேலைகள் என்ன அப்படிங்கிறது, என்னென்ன செய்யணும், என்ன பர்பஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த C++ கம்பைலர்லேயே ஏற்கனவே என்ன பண்ணி வச்சுட்டாங்க, டிஃபைன் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ வித் ரிவிஷன்ஸ் அண்ட் அடிஷன்ஸ் ரீசன்ட் லைக் ஆஃப் கீவேர்ட்ஸ் ஆல்சோ. ஸோ என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் இருக்கலாம், யூஸிங் நேம் ஸ்பேஸ், சில ரீசன்ட் கீவேர்ட்ஸ் அடிஷனலாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, அந்த கீவேர்ட்ஸும் பார்த்துங்க. யூஸிங் நேம் ஸ்பேஸ், பேல், ஸ்டாட்டிக் கேஸ்ட், கான்ஸ்ட் கேஸ்ட், டைனமிக் கேஸ்ட், ட்ரூ ஃபால்ஸ், இதுவும் கீவேர்டு தான். இது ரீசெண்டாக ஆட் பண்ண கீவேர்ட்ஸ். ஸோ 48 + 49, 50, 51, 52, 53, 54, 55, 56 கீவேர்ட்ஸ். இந்த ரீசன்ட் யூஸ் பண்ண கீவேர்ட்ஸ் எத்தனை கீவேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த 8 கீவேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் அந்த லாங்குவேஜ் கம்பைலரில் டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஐடென்டிஃபையர்ஸ் கண்டெய்னிங் எ டபுள் அண்டர்ஸ்கோர் ஆர் ரிசர்வ்டு ஃபார் C++. implementation and standard libraries and should be avoided by users. ஸோ இந்த டபுள் அண்டர்ஸ்கோர் அப்படிங்கிறது நாம் எங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாது கீவேர்ட்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன, இதெல்லாம் ரிசர்வ்டு ஃபார் ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ், இதை யூஸர் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டபுள் அண்டர்ஸ்கோர் வர கீவேர்ட்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஐடென்டிஃபையர்னா என்ன, அதை அடுத்த டாப்பிக்கில் பார்க்குறோம். ஐடென்டிஃபையர்னா என்ன, கம்ப்யூட்டரில் ஐடென்டிஃபையர்ஸ் இது ரொம்ப முக்கியமான 2 மார்க் கொஸ்டின். ஸோ கீவேர்ட்னா என்ன, சம் சாம்பிள்ஸ் பார்த்துக்குங்க. இதில் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் ப்ரோக்ராம் பில்டு பண்ண போகிறோம். சில வேர்டு நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். உங்களுக்கு நாளைக்கு 1 மார்க் கொஸ்டினில் ஒரு 4 கீவேர்டு கொடுத்துட்டு எது கரெக்டான கீவேர்டு அல்லது எது தப்பான கீவேர்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கொஸ்டினில். ஒரு எழுத்து கேபிட்டல் இருந்தால் கூட தப்பு தான், அல்லது ஒரு எழுத்து ஆட் ஆகிருந்தா கூட, ஒரு ஸ்பேஸ் இருந்தால் கூட தப்பு தான், ஒரு ஸ்பெஷல் சிம்பிள் இருந்தால் கூட தப்பு தான். இந்த 8 + 45 தவிர வேறு எப்படி இருந்தாலுமே தப்பு தான். ஒரு எழுத்து கேப்பில் இருந்தால் கூட தப்பு தான். ஸோ பார்த்துக்குங்க, 1 மார்க்கில் எதை வேணாலும் கேட்பாங்க. சில கீவேர்ட்ஸ் நம்ம இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 80% கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரோக்ராம் எழுத போகிறோம். அதனால் இந்த கீவேர்ட்ஸ்லாம் வந்துடும். ஒரு சில கீவேர்ட்ஸ் நம்ம பயன்படுத்தவே மாட்டோம். இப்போ இந்த ASM இருக்குது இல்லைங்களா, அது கேட்சு, இந்த ஆப்ரேட்டரு, இந்த ட்ரை, டைப் டெஃபினேஷனு, விர்ச்சுவலு, பாலடைலு, இந்த மாதிரி ஃப்ரெண்டு, சரிங்களா, இந்த மாதிரி சில கீவேர்ட்ஸ் நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணவே மாட்டோம். அதனால் அதைத்தான் நம்ம கொஸ்டினில் கேட்டுருவாங்க. ஸோ இது ப்ராக்டிஸ் நீங்கள் ஞாபகத்துக்கு வந்துடும். ஆனால் யூஸ் பண்ணாத கீவேர்ட்ஸ் நல்லா பார்த்துக்குங்க, சரிங்களா. சரி, கீவேர்ட்ஸ்னால் என்ன, சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாச்சு. 45 + 8 புது கீவேர்ட்ஸ் 8 வந்திருக்கு, சரியா. அடுத்து ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னா என்ன, இது தனி 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கூட. ஐடென்டிஃபையர்ஸ் ஆர் த யூசர் டிஃபைன்டு நேம்ஸ், நம்மளா கிரியேட் பண்ணுற பேர். கீவேர்ட்ஸ் ஏற்கனவே டிஃபைன் பண்ணி வச்சுக்கிற பேர், இது நம்ம கிரியேட் பண்ணுற பேர். நம்ம எதுக்கு பேர் கிரியேட் பண்ணுறோம், நிறையா இடங்களில் நம்ம பேர் உருவாக்க வேண்டியது வரும். அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம பேர் வைப்போம். அப்படி பேர் வைக்கும்போது என்ன ரூல்ஸ், சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணி பேர் வைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேல்யூவை கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்த லெவலுக்கு சில டேட்டாவை ரீட் பண்ணணும் அல்லது அசைன் பண்ணணும். அசைன் பண்ணுற வேல்யூ, இப்போ நான் 2 நம்பர் கூட்டுறேன் அப்படின்னா 10 and 5 2 வேல்யூ கூட்டினா 10 வந்து ஒரு மெமரியில் வைக்கணும், 5 ஒரு மெமரியில் கொண்டே வைக்கணும். அதுக்கு ஒரு மெமரி ரிசர்வ் பண்ணுற இடத்துக்கு ஒரு பேர் வைக்கணும், AB அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். அப்போ அந்த ஏங்கிற பேரும் பிங்கிற பேரும் தான் வந்து என்னது ஐடென்டிஃபையர், நானாக வச்ச பேர். இப்போ நான் என்ன பண்ண சொல்கிறேன், இந்த ஏவையும் பியும் சம் பண்ணு அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், அது சம் பண்ணிடும். ஏவையும் பியும் சம் பண்ணாது. ஏங்கிற மெமரி என்ன வேல்யூ ப்ரொசஸ் பண்ணியிருக்கோ ஹோல்டு பண்ணியிருக்கோ அதை எடுத்து கால்குலேஷன் பண்ணும், பி கால்குலேஷன் பண்ணும். இந்த ரிசல்ட்டை இன்னொரு மெமரியில் கொண்டு ஸ்டோர் பண்ண சொல்கிறேன். அப்போ அந்த மெமரிக்கு ஒரு பேர் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம மெமரிக்கு மட்டும் பேர் வைக்கிறது இல்லை, நிறையா இடங்களில் பேர் வைக்கும், நிறையா விஷயங்களுக்கு பேர் வைக்கணும். அந்த மாதிரி பேர் வைக்கிறது தான் ஐடென்டிஃபை. ஸோ ஐடென்டிஃபையர்ஸ் ஆர் த யூசர் டிஃபைன்டு நேம்ஸ் given by the programmer to different parts of C++ program. எதுக்கெல்லாம் நம்ம பேர் வைப்போம், வேரியபிள்ஸுக்கு பேர் வைப்போம், ஃபங்க்ஷன்ஸுக்கு பேர் வைப்போம், அரேஸுக்கு பேர் வைப்போம், கிளாஸுக்கு பேர் வைப்போம், ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் வைப்போம், ஸ்ட்ரக்சருக்கு பேர் வைப்போம், பாயிண்டருக்கு பேர் வைப்போம், யூனியனுக்கு பேர் வைப்போம். இந்த மாதிரி நிறையா இருக்குது. வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் நாம் உருவாக்குவோம். நம்ம உருவாக்கும் போது அதுக்கு ஒரு பேர் வைக்கணும். அப்படி வைக்கிற பேர் தான் வந்து ஐடென்டிஃபையர்ஸ். So these are the fundamental building blocks of a program. Every language has a specific rules for naming identifiers. ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கும். ரூல்ஸ் ஃபார் நேமிங் ஐடென்டிஃபையர்ஸ் என்னவா இருக்கும்னு எல்லா லாங்குவேஜ்லையுமே இது காமனாக தான் இருக்கும். பெரும்பாலும் 1-2 மாறும்.
99% naming for variables, naming for class, naming for objects, naming for functions, naming for arrays, naming for structure, union, pointer எதுவாக இருந்தாலும் அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் இதை தான் ஃபாலோ பண்ணணும். என்னென்னா ஃபஸ்ட்டு கேரக்டர் ஆஃப் அன் ஐடென்டிஃபையர் மஸ்ட் பி அன் ஆல்ஃபாபெட் ஆர் அண்டர்ஸ்கோர். அதாவது இந்த கீவேர்ட் இந்த எஸ்கி கேரக்டர் செட்டில் வர ஒரு எழுத்தாக இருக்கணும். லெட்டர்ஸ்னால் என்னது கேபிட்டல் A to Z இருக்கலாம் அல்லது ஸ்மால் A to Z இருக்கணும். அதை விட்டுட்டா அண்டர்ஸ்கோர் ஐஃபன் ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அண்டர்ஸ்கோர்னா அடிக்கோடு, ஐஃபன்கிறது மைனஸ் சிம்பிள் சென்டரில் வரும், பாட்டமில் வர்றது வந்து அண்டர்ஸ்கோர். ஸோ அண்டர்ஸ்கோராக இருக்கலாம் அல்லது A to Z இருக்கலாம். என்ன ஃபர்ஸ்ட் லெட்டர் என்றைக்கும் நாம் கொடுக்குற பேர் ஒரு எழுத்துக்கு மேலே இருக்கலாம், ஒரு எழுத்து மினிமம் இருக்கணும். ஆரம்பிக்கிறது லெட்டர் அதாவது கேரக்டர் ஆர் அண்டர்ஸ்கோர் தவிர அல்ஃபாபெட்ஸ் ஆர் அண்டர்ஸ்கோர் தவிர வருது இருக்கக்கூடாது. ஒன்லி அல்ஃபாபெட்ஸ், டிஜிட்ஸ் அண்ட் அண்டர்ஸ்கோர் ஆர் பெர்மிட்டட். ஸோ இந்த ரெண்டு இல்லாமல் வேற என்ன இருக்குது அப்படின்னா அதை விட்டால் டிஜிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 0 to 9 டிஜிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ செகண்டு தேர்டு அந்த சப்சீக்வெண்ட் லெட்டர்ஸ் எல்லாமே என்னவா இருக்கலாம்? அல்ஃபாபெட்டாகவும் இருக்கலாம், அண்டர்ஸ்கோராகவும் இருக்கலாம், நம்பர் டிஜிட்ஸாகவும் இருக்கலாம். அதர் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆர் நாட் அலோட் ஆஸ் பார்ட் ஆஃப் அன் ஐடென்டிஃபையர். வேறு அண்டர்ஸ்கோங்கிற ஒரு ஸ்பெஷல் கேரக்டரை தவிர வேறு எந்த ஸ்பெஷல் கேரக்டர் இருக்க முடியாது. அண்டர்ஸ்கோங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கோடு இருக்குது பாருங்கள், ரெண்டு ப்ராக்கெட்டுக்கு கீழே தான். அது நடுவால் கோடு இருந்துச்சுன்னா டாப் பாட்டம் சென்டரில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஐஃபன், அது மைனஸ் சிம்பிள், அது அண்டர்ஸ்கோர். அதே ஷிஃப்ட் கீ அதே மைனஸ் சிம்பிளை தான் ஷிஃப்ட் கீ யூஸ் பண்ணுவோம். So C++ is a case sensitive as it treats upper and lower case characters differently. நம்ம ஏற்கனவே சொன்னதான் C++ என்ன பண்ணுது, அப்பர் கேஸ் லெட்டர் வேறு, லோயர் கேஸ் லெட்டர் வேறு. அப்போ நம்ம இங்கே கொடுக்குற பேர் நம்மளே வைக்கிற பேரும் வந்து இப்போ ஸ்மால் ஏபின்னு ஒரு பேர் வைக்கிறேன் அல்லது கேபிட்டல் ஏபின்னு ஒரு பேர் வைக்கிறேன். இந்த ரெண்டும் வேறு வேறு நேமாக யூஸ் பண்ணிக்க முடியுமா? ஐடென்டிஃபையர் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸ்மால் ஏபி அதே மாதிரி கேபிட்டல் ஏ ஸ்மால் பி அதுவும் வேறு வேறு ஐடென்டிஃபையர் தான். ஸோ ஐடென்டிஃபையர் நேம்ஸும் அதே நேம்ஸ் யூஸ் பண்ணாலும் அதே ஐடென்டிஃபையர் குறிக்கும். வேறு நேம் லெட்டர் ஸ்பெல் மாற்றி கொடுத்துட்டோம்னாலும் அது வேறு நியூ ஐடென்டிஃபையராக கிரியேட் ஆகிரும். ஸோ ரிசர்வ்டு வேர்ட்ஸ் அதாவது கீ வேர்ட்ஸ் cannot be used as நார்மல் ஐடென்டிஃபையர். இந்த கீ வேர்ட்ஸ் மேலே பார்த்தது இல்லையா, 48 + 1 8 56 கீ வேர்ட்ஸையும் ஐடென்டிஃபையர் நாம் உருவாக்குற இடங்களுக்கு பேராக பயன்படுத்த முடியாது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ ஐடென்டிஃபையர் என்ன? யூசர் டிஃபைன்டு நேம்ஸ் தான் ஐடென்டிஃபையர்ஸ். எதெல்லாம் யூசர் டிஃபைன்டு நேம்ஸு? யூசர் டிஃபைன்ட் நேம்ஸ் தான் வந்து என்னது ஐடென்டிஃபையர்ஸ். எதெல்லாம் யூசர் டிஃபைன்டு நேம்ஸு? வேரியபிள்ஸ், இந்த மாதிரி கிளாஸஸ், எக்ஸெட்ரானா இதில் என்ன ஸ்ட்ரக்சரு, யூனியனு, பாயிண்டரு, ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம பேர் வைப்போம், அதெல்லாம் உருவாக்கும் போது பேர் வைப்போம். ஸோ இதில் என்ன இருக்கணும்? அப்போது லெட்டரில் அல்ஃபாபெட்டில் ஸ்டார்ட் ஆகலாம், அவன் அண்டர்ஸ்கோர் சிம்பிள் ஸ்டார்ட் ஆகலாம். தொடர்ந்து அல்ஃபாபெட் ஆர் அண்டர்ஸ்கோர் ஆர் நம்பர் டிஜிட் இருக்கலாம். இதை தவிர ஸ்பேஸோ வேறு ஸ்பெஷல் கேரக்டரோ இருக்க முடியாது, கூடாது. அதே நேரத்தில் ரிசர்வ்டு வேர்ட் அதாவது கீவேர்ட்ஸாக இருக்க முடியாது. இதுக்கு முன்னாடி பார்த்த டோக்கன் விளக்க முடியாது. ஸோ இது கேஸ் சென்சிட்டிவ்ங்கிறதுனால கேபிட்டல் லெட்டராக யூஸ் பண்ணால் கேபிட்டல் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும், ஸ்மால் லெட்டர் பேர் யூஸ் பண்ணால் ஸ்மால் லெட்டர் பேரையே தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்மால் லெட்டரும் யூஸ் பண்ணலாம், கேபிட்டல் யூஸ் பண்ணலாம், ஆனால் கீவேர்டாக இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஸோ கீவேர்டுனுடைய ஒரு எழுத்து மாற்றி ஐடென்டிஃபையராக யூஸ் பண்ணலாமா அல்லது கேப் லெட்டராக மாற்றி யூஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா கீவேர்ட்னா எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் தான், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஐடென்டிஃபையர் ஸ்மால் லெட்டரில் மட்டும் இருக்கலாம், கேப் லெட்டரில் மட்டும் இருக்கலாம், ரெண்டும் கலந்தும் இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஸோ இதை பேஸ் பண்ணி நிறையா கொஸ்டின்ஸ் உங்கள் புக்கில் கேட்பாங்க. என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா, ஆஸ் பர் த ஸ்டாண்டர்ட் ஆன்சர்ஸ் எதெல்லாம் வேலிட், எதெல்லாம் இன்வேலிட். இப்போ நம் வேலிட், அண்டர்ஸ்கோர் ஆட் வேலிட், டோட்டல் சேல்ஸ் வேலிட், தமிழ் மார்க் வேலிட். இதே மைனஸ் சிம்பிள் இருக்குது பாரு, இது இன்வேலிட். ஏன்னா இது வந்து மைனஸ் கேரக்டர். திஸ் அப்படிங்கிறது இன்வேலிட், ஏன்னா அது கீவேர்டு. நல்லா பாருங்கள், அது கீவேர்டு. டு மை ஃபைல் அப்படின்னு ஒரு பேர் வேரியபிள் பேர் வைக்கலாமா, ஒரு ஐடென்டிஃபையர் பேர் வைக்கலாம்? வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா நம்பரில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால தப்பு, இன்வேலிட். அல்ஃபாபெட் ஆர் அண்டர்ஸ்கோர் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வேலிட் எல்லாமே இருக்குது, இன்வேலிடுக்கு வித் ரீசன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி 1 மார்க்கில் கேட்பாங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் வேலிட் ஐடென்டிஃபையர், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இன்வேலிட் ஐடென்டிஃபையர். ஸோ நம்ம ரூல்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்கணும். லெட்டர் அல்லது அண்டர்ஸ்கோரில் தொடங்கணும், தொடர்ந்து லெட்டர் அண்டர்ஸ்கோர் அல்லது நம்பர் டிஜிட் இருக்கலாம், வேறு ஸ்பேஸோ ஸ்பெஷல் கேரக்டரோ இருக்க முடியாது. கேஸ் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கணும். கேப்னா கேபிட்டல், ஸ்மால்னா ஸ்மால் லெட்டர் தான் இருக்கணும். ஆனால் அதே கீவேர்ட்ஸை யூஸ் பண்ண முடியாது. முன்னாடி பார்த்த டோக்கன் யூஸ் பண்ண முடியாது. ஏற்கனவே இந்த சில பர்பஸுக்கு கிரியேட் பண்ண அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ண முடியாது. ஸோ டோக்கன்ஸ் என்ன 2 விஷயம் பார்த்துருக்கோம், கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ வாட் இஸ் ஐடென்டிஃபையர்ஸ், வாட் ஆர் ஐடென்டிஃபையர்ஸ்,
ரைட் த ரூல்ஸ் ஃபார் ஐடென்டிஃபையர்ஸ் 3 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. தென் ஸ்டேட் வெதர் த ஃபாலோவிங் ஐடென்டிஃபையர் இஸ் வேலிட் ஆர் இன்வேலிட், இஃப் இன்வேலிட் ஸ்டேட் ரீசன். இந்த மாதிரி கொஸ்டின் 2 மார்க்கில் கேட்பாங்க. அல்லது ஏன் இன்வேலிடுங்கிற கொஸ்டின் வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இப்போ சொல்கிறாங்க யூ மே யூஸ் அன் அண்டர்ஸ்கோர் அண்ட் வேரியபிள் நேம்ஸ் செப்பரேட் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். ஸோ டோட்டல் அண்டர்ஸ்கோர் சேல்ஸ் இப்படி யூஸ் பண்ணலாம். பட் டோட்டல் ஸ்பேஸ் சேல்ஸ்னு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா டோட்டலுங்கிறது வேறு வேரியபிள், சேல்ஸுங்கிறது வேறு வேரியபிள் ஆயிரும். ஸோ அது நடுவால் ஸ்பேஸ் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. யூ மே யூஸ் கேபிட்டல் ஸ்டைல் நோட்டேஷன். இந்த மாதிரி ஸ்டைல் நோட்டேஷன் யூஸ் பண்ணுங்கள். 2வது வேர்டு வரும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர், அதாவது 2 வேர்டு சேர்ந்து ஒரு வேரியபிள் நேம் நம்ம கொடுக்கும்போது, ஒரு ஐடென்டிஃபையர் நேம் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் கேபிட்டலைசிங் யூஸ் பண்ணி கொடுங்க. அது ஜாயிண்டாக எழுதுங்க, ஸ்பேஸ் விடாதீங்க. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. இது எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்டாக இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாங்க. நம்ம எங்கெல்லாம் பேர் கொடுக்குறோமோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி பழகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டிப்ஸ் அவ்வளோதான். ஸோ டோக்கன்ஸில் அடுத்து நாம் பார்க்க வேண்டியது 3வது டைப்ஸ் லிட்ரல்ஸ். இதை நாம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஸ்லோவாக போகிறோம். ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கும்போது இன்டெப்த்தாக தரவாக படிக்கணும். ஏன்னா நீங்கள் இன் ஃபியூச்சரில் எந்த இன்ஜினியரிங் படிச்சிங்கனாலும் C++, ஜாவாலாம் படிக்கிற மாதிரி வரும், பைத்தான்லாம் படிக்கிற மாதிரி வரும். எந்த இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தமான இன்ஜினியரிங்கு, IT போகிறீங்க அல்லது பிடெக் போகிறீங்க, இந்த மாதிரி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் ஞாபகம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபண்டமெண்டல் அடிப்படை. சொல்ல போனால் இதெல்லாம் நடத்த மாட்டாங்க இன்டெப்த்தாக. நீங்கள் இங்கே தரவாக படிச்சுக்கணும். டேபிள்ஸ் படிக்கிற மாதிரி, LKG UKG படிக்கிற மாதிரி. நீங்கள் இந்த டோட்டல் நம்ம சிலபஸில் இருக்கிற யூனிட்டே வந்து டோட்டலாக 1 ஹவரில் காலேஜில் நடத்திட்டு போயிடுவாங்க. அந்த புக்கையே 1 ஹவரில் நடத்திட்டு போயிடுவாங்க, அல்லது 2 ஹவர்ஸ் நடத்திட்டு போயிடுவாங்க. ஏன்னா இதை விட பெரிய பெரிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ இதை நீங்கள் தரவாக படித்தா தான் முடியும். யூ ஹாவ் டு ரிமெம்பர் இன் யுவர் மைண்ட் ஃபார் எவர். ஆஸ் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஆஸ் அ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். இது ஒரு மேக்ஸும் ப்ளஸ் சயின்ஸும் கலந்தது தான். மேக்ஸ் மாதிரியே தான் இருக்கும் ப்ரோக்ராம் பொறுத்த லெவலுக்கு. பட் தியரியாகவும் சில விஷயங்கள் நம்ம படிக்கணும், எழுதணும், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இன்றைக்கி ஒரே ஒரு பேஜ் தான், நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அந்த விஷயங்களை இன்டெப்த்தாக பார்த்துக்குங்க. அடுத்து டோக்கன்ஸில் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்ல போகிறேன், லிட்ரல்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்த கொஸ்டின்ஸில் நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது. வாட் ஆர் டோக்கன்ஸ், வாட் இஸ் டோக்கன், வாட் ஆர் டோக்கன்ஸ், தென் அதுக்கப்புறம் கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ், வாட் ஆர் த ரீசன்ட் கீவேர்ட்ஸ், ரீசன்ட்லி அப்டேட்டட் கீவேர்ட்ஸ், அண்ட் வாட் இஸ் ஐடென்டிஃபையர், வாட் ஆர் ஐடென்டிஃபையர்ஸ், then write the rules for naming identifiers, then give some example, an invalid example with reason. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்த லிட்ரல்ஸ் டோக்கன்ஸில் 3வது வகை. ஸோ டோக்கன்னா என்னங்கிறத படிச்சிருக்கோம். டோக்கனில் 5 டைப்பில் 2 டைப் மட்டும் படிச்சிருக்கோம். மீதி டைப்ஸ் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நல்லா டெப்த்தாக படிச்சுக்குங்க. இதுக்கு யூஸ்ஃபுல் லிங்க்ஸ் இருந்தால் உங்களுக்கு ஆட் பண்ணி வைக்கிற வீடியோவில். ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நல்லா தரவாக படிச்சுக்குங்க. அடுத்த 2 கிளாஸுக்கு வீடியோ, இப்போ நம்ம நாளைக்கு வீடியோ நம்ம இருக்கா இல்லையா, மண்டே வீடியோ இருக்கா இல்லையா, ஏன்னா இந்த 2 நாள் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. சப்போஸ் லிங்க்ஸ் அனுப்பலினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் டியூஸ்டேலேருந்து கண்டினியூ பண்ணிக்குவேன். சரிங்களா? முடிஞ்சால் அனுப்பிச்சிடுவேன். எதுக்கும் பாருங்கள் லிங்க்ஸ் இருக்கா இல்லையான்னு. இல்லை அப்படின்னா செவ்வாய்க்கிழமையிலேருந்து கண்டினியூஸாக வரும். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சனிக்கிழமை திங்கக்கிழமை 2 நாளும் லீவாகவும் இருக்கலாம். லிங்க் அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சிடுவோம், பார்த்துக்குங்க. நம்ம டெவ் C++ங்கிற சாஃப்ட்வேர்லாம் நம்ம எப்படி C++ ப்ரோக்ராம்லாம் கிரியேட் பண்ணுறாங்க அதை படிக்க போகிறோம். இதை தேவைப்படுறீங்க வெப்சைட்டில் போய் dev C++ அப்படிங்கிற டவுன்லோட் பண்ணி என்ன வெர்ஷன் உங்கள் புக்கில் கொடுத்துங்களோ அதே வெர்ஷன் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தேவைப்படுங்க, நானும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். ஏன்னா ப்ரோக்ராம் பார்க்க போக ஆரம்பிச்சிட்டோம்னா ப்ரோக்ராம் போகணும். 2-3 கிளாஸ் தான் தியரியாக படிக்க போகிறோம். அப்புறம் நம்ம மேத்தமெட்டிக் ப்ராப்ளம் மாதிரி ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பி சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ, பாய்.